போதைப் பொருள் கும்பலுடன் லட்சக்கணக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் இளம் மருத்துவரின் அறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. கூட்டாளிகள் சிக்கிய நிலையில் மருத்துவர் தலைமறைவாகியுள்ளார். அமலாக்கத்துறை சோதனையின் போது அறையில் இருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவருக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? கன்னியாகுமரியைச் சேர்ந்த 29 வயது மருத்துவர் பெல்கிங் வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் கடந்த 3 ஆண்டுகளாக அவசர சிகிச்சை பிரிவில் இளநிலை மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர் மருத்துவமனைக்கு சொந்தமான தோட்டப்பாளையத்தில் உள்ள மருத்துவர்கள் தங்கும் விடுதியில் தங்கியுள்ளார். இவர் தங்கியுள்ள அறையில் கடந்த 16ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் நேற்று மாலை வரை சென்னையைச் சேர்ந்த சுமார் 7 அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். மருத்துவர் பெல்கிங் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. மேலும் மருத்துவர் பெல்கிங் இங்கு இல்லாததால் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததாகவும் இதனால் அவரின் அறைக்கதவை மருத்துவமனை நிர்வாகத்தினரின் முன்னிலையில் திறந்து சோதனை செய்தனர். அதில் சுமார் 33 கிராம் அளவுக்கான கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வேலூர் வடக்கு காவல்துறையினர் மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவினர் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவர் பெல்கிங்கின் கூட்டாளிகளை வெளிமாநிலத்தில் வைத்து அமலாக்கத்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் மருத்துவர் பெல்கிங் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போதைப் பொருள் தொடர்பாக பெல்கிங்கின் வங்கிக் கணக்கில் சட்டவிரோதமாக பல லட்சம் ரூபாய்க்கு பண பரிவர்த்தனை நடந்திருப்பதால் இதுகுறித்து தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. பெல்கிங் பிடிபட்டால் அவருக்கும் அவரது அறையில் இருந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளுக்கும் உள்ள தொடர்பு, போதைப் பொருள் கும்பலிடமிருந்து லட்சக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்தது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாள் சோதனை தொடங்கிய போது வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதாக தகவல் வெளியானது. இதற்கு மறுப்பு தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவமனைக்கு சொந்தமான தோட்டப்பாளையம் பகுதியில் உள்ள மருத்துவர்கள் தங்கும் விடுதியில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனைக்கும் மருத்துவமனைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. ஒரு பணியாளருக்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்பில் மட்டுமே சோதனை நடத்தப்படுவதாகவும் மருத்துவமனை தொடர்பாக பரவி வரும் தகவல் தவறானது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மருத்துவர் பெல்கிங் அறையில் சோதனை நடைபெற்ற நிலையில் அவர் தற்போது ஊரில் இல்லாததால் அவரை வரவழைத்து விசாரிக்க இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் உள்ள பிரபல மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் போதைப் பொருள் வழக்கில் அமலாக்கத்துறையால் தேடப்படும் சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.